சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 5/3/2026 வியாழக்கிழமை, மாசி மாதம் 21ஆம் நாள். துவிதியை திதி இன்று மாலை 5:04 வரை. உத்திரம் நட்சத்திரம் இன்று காலை 8:17 வரை. அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள், திருப்புமுனையான முன்னேற்ற அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்பட்டு அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது. என்று அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக அம்மா சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சித்தி, பெரியம்மாக்கள் போன்றவர்கள் கொஞ்சம் எதிர்ப்பாக இருந்து வந்த சூழல். அம்மா ஒரு மாதிரியாக நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் அம்மா கூட பிறந்தவங்க, தாய் மாமன், சித்தி, பெரியம்மான்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி எதிர்ப்பாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த எதிர்ப்புகளிலிருந்து கொஞ்சம் விலக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு நல்ல வெற்றி வீரனாக வரக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்ல முடியுங்க. வேலையில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருந்தவங்க, என்னுடைய தகுதிக்கேற்ப வேலை இல்லைங்க, ஒரே டார்கெட் வேலையில் போய் மாட்டிக்கிட்டாங்க, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெளியே வரவும் முடியல, அல்லது இருந்துக்கிட்டே வேலை தொழில் பண்ணலாமா, அதில் ஒரு குழப்பங்கள் இருக்குது. இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நோய் ஆரோக்கிய அமைப்புகள் மேம்பாடாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதாவது எந்த மருத்துவம் பார்க்கலாம், சித்தாலேயே போகலாமா, ஆயுர்வேதியில் போகலாமா, அலோபதி பார்க்கலாமா என்கின்ற ஆரோக்கியத்திற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகளின் மூலமான நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தானாக தேடி வர்ற அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது. நம்மளாக போய் ஒரு சின்ன சின்ன முயற்சியை செஞ்சு அதற்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டம், லக்கு வர்ற ஒன்று இருக்குது இல்லையா. இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த விதத்தில் தேடி போய் ஒரு முயற்சியை செய்கிறீங்களோ, அல்லது வழியை ஒரு முயற்சியால் இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதில் அது முடிவடைகிற நேரத்தில் ஒரு அதிர்ஷ்டமும் சேர்ந்து கொண்டு 200% பலன். ஒரு முயற்சி பண்ணுறோம், 100 ரூபா தான் கிடைக்கும், ஆனால் இன்றைக்கி 200 கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அத்தனை இவங்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு வலிமையாக இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஒரு முயற்சிகளும் பிள்ளைகளுடைய அறிமுக அமைப்புகளும் இன்றைக்கு நல்லாயிருக்கும். ஒரு பிள்ளை சோம்பேறியாகவே இருக்கிறாரு, என்ன பண்ணான்னு தெரியல, இவரை தூண்டி விடுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல அமைப்புகள் இருந்தால் நல்லது, இதை செய்ய அதை செய்யன்னா கூட நம்ம கொடுக்குற சப்போர்ட்டே அவரை கெடுத்துரும் போல தெரியுதுன்ட்டு பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட பிள்ளைகள் இனிமேல் நன்றாக இருப்பார்கள் என்கின்ற எண்ணங்கள், அதற்கான நடவடிக்கைகள் உங்களுக்கே தெரியக்கூடிய ஒரு சுபயோக நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் பணவரவுகள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அம்மா கிட்ட கொஞ்சம் பணம் எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு இன்றைக்கு தாய் வழி நன்மைகள் உண்டு. அம்மாவே பணம் கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இன்றைக்கோ நாளைக்கோ தாய் என்கின்ற தெய்வத்திட்ட ஒரு அனுமதி கேட்கணும். அம்மா கொஞ்சம் கையில் வச்சுருக்கிற பணத்தை இப்படி கொடுங்க, சேர்த்து வச்சுருக்கிறீங்கள, நான் ஒன்றும் பெருசாக இது பண்ணிட மாட்டேன். ஏன்னா எப்போவுமே பெத்த தாய் கொஞ்சம் முன் அனுபவத்தின் காரணமாக உஷாராகவே இருப்பாங்க. நம்ம தான் சின்ன பசங்க, இளையவர்கள், நம்ம என்ன பண்ணுவோம், துருத்துருன்னு எதையாவது ஒன்று பண்ணிவிடுவோம். ஆனால் அம்மா ஒன்றை செய்யும்போது எல்லாத்தையும் யோசிப்பாங்க. ஒருத்தருக்கு மட்டும் இதை செய்ய முடியுமா, பிள்ளைங்க 1க்கு 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குது, எல்லாத்தையும் பகிர்ந்து தானே கொடுக்க வேண்டும், அவனுக்கு பண்ணால் இவனுக்கும் பண்ணணுமேன்ற மாதிரியாக எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரியாக நினைக்கக்கூடிய தெய்வத்தை விட மேலான தாய்கிட்ட இன்றைக்கு உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சோம்பல் விலகும், தைரியம், தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களுக்கு புகழ்
கீர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். அலுவலகத்திலேயோ குடும்பத்திலேயோ வெளியிடங்கள்லேயோ உங்களுடைய திறமைகளை அப்படியே முன்னாடி நிறுத்தி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வந்து நீங்கள் ஒரு தன்னலம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காரியத்தின் மூலமாக மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, பரவாயில்லையே இவ்வளவு திறமையை இவ்வளவு நாள் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தாரு, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இவர் செய்வார்னு தெரிஞ்சிருந்தால் வேறொரு பொறுப்பு கூட இவருக்கு கொடுத்துருக்கலாமேன்ட்டு உங்களை பற்றி பிற இடங்களில் உங்களுக்கு பின்னால் பெருமையாக பேசக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருச்சு. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தொல்லைகள் விலகக்கூடிய நாள்னு கூட கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்னும் குறிப்பாக தம்பி தங்கைகளால் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க, கொஞ்சம் அவருக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி தான் இன்றைக்கி நான் இப்படி மாட்டிக்கிட்டேன், தங்கச்சிக்கு இப்படி பண்ணி அப்படி பண்ணி இன்றைக்கி நான் மாட்டிக்கிட்டேன்ட்டு தம்பி தங்கைகளால் கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்றைக்கி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி வருமானம் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதே மாதிரி இயக்கும் தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு டிரைவிங்கில் இருக்கிறாங்க அல்லது ஒரு வாடகை வண்டி ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன், 2 வீலர் வச்சுருக்கிறேன், அந்த 2 வீலரை வச்சு தான் நான் பொழப்பு நடத்துகிறேன், ஏதோ அந்த வண்டி தான் எனக்கு சாப்பாடு போடுதுன்ற மாதிரியாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்கள், டெலிவரி செய்யக்கூடிய தொழில்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்கள் தொழிலில் இரட்டிப்பு வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறாங்க, உள்நாட்டில் இல்லை, மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி வந்திருக்கிறேன், திருநெல்வேலியில் பழிக்க முடியலன்னு நான் திருச்சிக்கு வந்துட்டேன், கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன், வெளியிடங்களுக்கு வந்துட்டேன், திருப்பூரில் வேலை செய்கிறேன், இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, குடும்பம் அமைவதற்கான சில சூழல்கள். குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ கொண்டாட்டி புருஷன் சண்டை சச்சரவே பெருசாக இருக்குதுன்ற மாதிரியாக குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் இணைந்திருந்து சேர்ந்திருந்து ஒன்றாக செயல்பட்டால் நல்லது என்கின்ற மனப்பான்மை மற்றவருக்கும் வரும் என்கின்ற நல்ல நம்பிக்கைகள் உண்டாகக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்தில் நட்பு இன்றைக்கி கை கொடுக்கும். என்ன சார் நீங்கள், நான் தான் ஃப்ரெண்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், அவர் அந்த நன்றியை கூட நினைக்க மாட்டேன்றாரு, பெரிய இக்கட்டிலிருந்து அவரை வெளியே இது பண்ணேன், என்னுடைய கிரெடிட் கார்டை அவருக்கு கையில் கொடுத்து அதன் மூலமாக பணத்தை அவர் வாங்கி அதுக்கு பிறகு அவர் கட்டாமல் அப்புறம் நான் அவருக்கு கட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுனாலே நான் சூடுபட்டு போனேங்க என்கின்ற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கூட ஏதோ ஒரு விதத்தில் காலம் தவறி பிரதிபகாரம் அல்லது காலம் தவறி உதவி பண்ணாலும் நட்புகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகத்தான், புத்திசாலித்தனமாக தான் எதையுமே ஹேண்டில் பண்ணுவீங்க நம்முடைய கன்னிராசிக்காரர்கள். குறிப்பாக பெண்களுக்கு இன்றைக்கு ஆண் நண்பர்கள், ஆண் உறவுகளின் மூலமாக ஏற்கனவே இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. கன்னிக்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதியான சந்திரன் இன்றைக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் மூலமான சில விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஆனாலும் நல்ல வேலையாக சுப விரயங்கள் தான் வரும். அதாவது இருக்கிற கையில் இருக்கிற காசு லாபத்தை தாங்க சாப்பிடணுன்ற நிலைமையில் அசலையும் எடுத்து சாப்பிட வேண்டிய ஒரு சூழல்கள் வந்தாலும் கூட எதற்கும் கவலை இல்லை, சமாளித்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. தெற்கு நோக்கிய பயணங்கள் சிலருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த பயணங்களின் மூலமாக முடிவில் நன்மைகள், சில நல்ல அறிமுகங்கள், சில தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம்னு ஏற்கனவே தூர இடங்களில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை, இருக்கின்ற நாடுகளில் சிட்டிசன்ஷிப்பு பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் கேட்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே சாதகமான மூமெண்டெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். எல்லா நிலைகள்லையும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறார். இது மிகப்பெரிய முன்னேற்றம், வெற்றிகரமான நாளாக இந்த நாள் இருக்கும். கடந்த காலத்தில் அப்பா பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அல்லது தந்தை வழி சொத்துக்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, வில்லங்கங்கள் இருக்குது, அப்பாவோ தாத்தாவோ பாட்டனோ இந்த மாதிரியான சொத்துக்களில் கொஞ்சம் உயிர் எழுதுனது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அல்லது ஒரு பட்டா பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியாக நேரடியாக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் பங்காளிகள் தகராறு போன்றவைகள் சட்ட பிரச்சனைகளின் மூலமாக கோர்ட்டுகளுக்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்கள் பக்கம் சுமூகமான தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள், சமாதானமாக போவதன் மூலமாக ரெண்டு தரப்புமே நல்லா இருக்கும்ன்ற ஒரு எண்ண மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுகமான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. இன்னொரு நிலை பார்த்திங்கன்னா, லாபங்கள் வரக்கூடிய அமைப்போடு இன்றைக்கு உண்டு. தொழிலில் இது வரைக்குமே லாபமே கிடைக்கலைங்க. வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, தொழில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உழைப்பதற்கேற்ற ஊதியம் இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனசில் டக்குன்னு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஓடும். தொழில் இடத்த மாற்றிடலாமா, அல்லது வேற ஒரு பிரான்ச் பண்ணலாமா, தொழிலையே மாற்றிடலாமா, அல்லது இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் பண்ணலாமான்ட்டு இது வரைக்குமே திடீர்னு தோணாத சில நல்ல ஐடியாக்கள் இப்போது தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வேலை மாற்றம் கூட அடுத்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலையே போனாலும் இப்பெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அடுத்து உங்களுடைய திறமைக்கேற்ப அதைவிட உயர்வான சம்பளம் அதிகம் வாங்கக்கூடிய பொசிஷன் டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை தான் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். ஆக வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் இருந்தாலும் கூட வியாபார பெருமக்களுக்கு கூட ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அந்த மாற்றம் உண்மையிலேயே உயர்வுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கொஞ்சம் இருக்கிறத விட நல்லா காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் வரப்போகிறதுன்றது தான் உண்மையான அமைப்பு. ஆகவே ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட ஆரம்பத்தில் ஒரு சின்ன கவலைகள் இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த மாற்றத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் நமக்கு இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதியான கணவன் மனைவி நட்புகளை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல இன்றைக்கு நல்ல யோகங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நம்மளாலேயே அவ்வளோ யோகமாக வந்துருதானா தனி ஒரு மனுஷன் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாதுங்க. ஒரு வண்டியை இழுக்கிறதுக்கு கூட 2 மாடு தேவைப்படுது இல்லைங்களா. ஆக இரட்டை நிலையாக உங்களுக்கு யார் உதவுவாரோ இந்த வயதிற்கேற்றாற் போல, சின்ன வயசில் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகலை, அப்போ நண்பர் ஏதாவது உதவியை செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டு. திருமணம் ஆனவர்களுக்கு மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ மாற்றங்கள் உண்டு. இந்த மாதிரியாக ஒரு கூட்டு முயற்சியின் பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்து இப்படிலாம் பண்ணோங்க, அது இழுத்துக்கிட்டே போதுங்கன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட கடந்த காலத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருந்த காரணத்தினால் செய்து முடிக்க முடியாமல் போன அத்தனை விஷயங்களையும் பாதியில் விட்டுவிட்ட சில விஷயங்களையும் எடுத்து செய்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய நல்ல நாளுங்க மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. கூடுதலாக உங்கள் ராசிநாதன் இன்னைக்கு அவரை பார்க்குறாரு, தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார். ஆக மனசு காலையில் எந்திரிச்சதுலேருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு குழப்பத்தில் தான் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு. அதுக்காக கெடுதலாக எதனா நடந்துருமானா கண்டிப்பாக கெடுதல்லாம் நடக்காது. சனி சந்திரன் அந்த பார்வை அமைப்புகள் இருக்கின்ற இந்த அமைப்பில் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் எதையுமே எடுக்காதீங்க அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆக இன்றைக்கும் நாளைக்கும் வாழ்க்கை அமைப்புகளில், வீட்டு அமைப்புகளில், தொழில் வேலை அமைப்புகளில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதை அப்படியே தள்ளி வைத்துவிட்டு இன்றைக்கும் நாளைக்கும் பொறுமையும் நிதானமும் கடைப்பிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நம்புகிறவங்க, வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் எல்லாம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே எதை செய்கிறோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஓடிபி சொல்லிடக்கூடாது. அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, அங்கே வருதுங்க பார்சலு, இந்த ரிட்டர்ன் ஆகிடுச்சுங்க, நீங்கள் தாங்க இப்படி இருக்கிறீங்க, ஹவுஸ் அரெஸ்ட் உங்களை பண்ணியிருக்கிறவங்க, இந்த மாதிரியான
போலி செய்திகள், போலி தகவல்கள் எல்லாம் இது போன்ற 2 நாட்களில் தான் வரும் என்பதால் எந்த ஒரு செய்தியையும் நம்ப தேவையில்லாத பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய உன்னத நாள் இன்னைக்கு. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 40-45 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு 2 கை சேர்ந்தால் தான் தட்டினா தான் ஓசை வரும்ன்றதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை, பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் என்கின்ற அமைப்பு. ஓய்வூதிய பயன்கள் கிடைக்கலைங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அல்லது ரிட்டையர்ட் ஆக போகிறேன், அந்த பெனிஃபிட் இந்த பெனிஃபிட்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல, ஒரு சின்ன மெமோ இருக்குது, அது இருக்குது, நிம்மதியாக ரிட்டையர்ட் ஆக முடியுமா தெரியல. அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக நல்ல விதமாகவே நீங்கள் ஓய்வூதிய பலன்களை அடைய முடியும், ரிட்டையர்டும் ஆவீங்கன்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கருப்பு நிற தொழில்கள் மேலே கொஞ்சம் இன்றைக்கு ஆர்வங்கள் வரும். ஏற்கனவே கருப்பு நிற தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள், கருநீலம் நிறமுள்ள தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். நேற்று புதன் கிரகத்தினுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு கிரகங்களிலேயே மகா பெரியவரும் இயற்கை சுவருமான நல்லவைகளை குறையின்றி கொடுக்கக்கூடியவருமான குருவோட குணத்தை பற்றி புரிஞ்சுக்குவோம். ஒரு கிரகங்களுடைய ஆளுமைகள், கிரகங்களுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட குணம் கொண்டவராக இருப்பார்? குருவின் ராசிகள் என்ன? தனுசு, மீனம். இந்த குருவின் ராசி வீடுகள் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு, மீன வீடுகளை லக்னமாக கொண்டவர்கள் அல்லது ராசியாக கொண்டவர்கள், குருவே மிக உயர்ந்த நிலையில் லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டவர்கள். இந்த தனுசு மீனத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கணும்னு அர்த்தம் இல்லை. குரு பகவான் நல்ல ஒளித்திறமையோடு இருந்து அவர் அங்கே சனி ராகுவோடு சேராமல் இருந்து ஒரு பாவத்துவ அமைப்புகளை அடையாமல் உங்களுடைய லக்னத்தையோ உங்களுடைய ராசியவோ நீங்கள் பார்த்தார்னாலே ஜோதிட சாஸ்திரம் உங்களை கொடுத்து வைத்தவர் என்று சொல்லுகிறது. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, ராசி ஆகிய முப்பெரும் அமைப்புகளை குரு ஒரு சேர தொடர்பு கொள்ளுகிறாரோ அவர் கொடுத்து வைத்தவர். அவர் வாழ்க்கையில் பிறக்கும் போதிருந்தே வெற்றி பெறுவதற்காக பிறந்தவர் என்பது தான் ஜோதிட சாஸ்திரம். ஐயா, இதுக்கு எதனா நிரூபணம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைஞ்சவங்கள நிறைய பேரை பார்த்துருக்குறோம் இல்லையா? பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஆனவங்களை விட்டுருங்க, நம்ம தெருவில், நம்ம வீட்டில், நமக்கு எதிரில், நம்ம இதில், நம்ம ஊரில் சக்ஸஸ் ஆனவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விதி மிகப்பெரிய அளவில் அருமையாக இருக்கும். லக்னம், லக்னாதிபதி, ராசி மூன்றோடும் குரு தொடர்பு கொண்டவர்கள் வெற்றிகரமானவர்களாக இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அப்போ குருவுக்கு மட்டும் என்ன தனித்தன்மை? குருவுடைய குணங்கள் என்னன்னா, தாராள குணம், பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நேர்மையான எண்ணங்கள். ஒரு அமைப்பில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கெட்டு போகாமல் இருக்கிறாங்கன்றதான் உண்மை. குறுகிய எண்ணங்களை கொண்டவர் சனி என்றால் பரந்த மனப்பான்மையை கொண்டவர் குருவாக இருப்பார். நல்லதையே நினைக்கக்கூடிய ஒருவருக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் தான் வருது. அப்போ அந்த நல்லதையே நினைக்கக்கூடிய ஒருவர் எப்பொழுதுமே நன்றாக இருக்கிறார் என்ற தத்துவத்தை வாழ்வியல் ரீதியாகவே, ஜோதிட ரீதியாகவே உணர்ந்தவர்கள் எல்லாரையுமே பார்க்க முடியும். ஆகவே குரு வலுத்தவர்கள், குரு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டவர்கள், குரு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டவர்கள், குருவே லக்னாதிபதியாக, குரு லக்னத்தை பார்க்கின்ற நிலைமையில் குருவே ராசிநாதனாக அமையப்பட்டவர்கள். இத்தனை விஷயங்களும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த காம்பினேஷன்கள் புரியணுன்றதுக்காகத்தான் சொல்கிறேன். ஒற்றை வரியில் ஜோதிடத்தை எப்போவுமே விளக்க முடியாதுன்றதை தெள்ளத்தெளிவாக எல்லா இடத்துலையும் ஜோதிட ஆர்வலர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குருவின் குணம் பரந்த மனப்பான்மை, உண்மை, ஒழுக்கம், நல்ல நெறி, நல்ல நடத்தை, அடித்தாலும் மன்னிப்பது, அடிபட்டாலும் மன்னிப்பது, பழி வாங்காத தன்மை, எல்லாவற்றிலும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பரந்து விருந்து இருக்கக்கூடிய, அனைத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு முழு பெரிய கிரகமான குரு பகவானுடைய ராசி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு ஓரளவிற்கேனும் அந்த குணம் இருந்தே தீரும். குருவின் ஒளித்தன்மைக்கேற்ப
குரு உச்சமாக இருக்கிறாரா, குரு ஆட்சியாக இருக்கிறாரா, குரு வங்கப்படாமல் இருக்கிறாரா, குரு எத்தகைய டிகிரி அளவில் லக்னம் ராசி போன்ற அமைப்புகளை பார்க்கிறார், அவருடைய ராசியை பார்க்கிறார், 10ஆம் இடத்தில் இருக்கிறார், 2ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து நிதி நிலைமைகளும் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். குரு பகவான் தனகாரகன் புத்திரகாரகன் இல்லையா? வாழ்க்கையே பிள்ளைகளுக்காகத்தானே, வாழ்க்கையே பணம் சம்பாதிப்பதற்காகத்தானே. இந்த 2 நோக்கங்களையும் பங்கமற்ற குரு அப்படியே நல்ல விதமாக நல்ல ஒரு இடத்துல சம்பாதிக்க விடுவார், நல்ல குழந்தைகளை கொடுப்பார் என்பதுதான் குருவின் குணங்களாக கண்டிப்பாக அமையும். நாளைக்கு இந்த குருவிற்கு நேரெதிராக இருக்கக்கூடிய சனியின் குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.